மொழி, லாங்குவேஜ், மொழி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தன் மனதில் இருப்பதை வெளியே சொல்வதற்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது. அதையே எழுதுவதற்கும் தேவைப்படுகிறது. உலகத்தில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. அத்தனை மொழிகளிலும் சிறப்பான, பசுமையான செம்மொழி ஒன்றே ஒன்றுதான், அது தமிழ். உலகெங்கிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். கவிதைகள், கட்டுரைகள், பாடல்கள், இலக்கியம், இலக்கணம் என்று எல்லா வகையிலுமே தமிழ் மொழியில் இருக்கிறது. எத்தனையோ மொழிகள் அழிந்துவிட்டன. சில மொழிகள் பேசவே செய்கிறார்கள், அவர்களுக்கு எழுத்துக்கள் இல்லை. பல மொழிகள் அப்படி இருக்கிறது. நாம் சொல்கிறோமே இந்த குறவர்கள், அவர்களுக்கு எழுத்துக்களே இல்லை. அதுபோல கொங்குனி, இன்னும் பல மொழிகள் இருக்கிறது. சௌராஷ்டிரா, இந்த மொழிகளுக்கெல்லாம் எழுத்துக்களே இல்லை. இந்த மொழிகளில் உலகெங்கிலும் பேசப்படக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம்தான். அது இங்கிலீஷ் லேண்டு, அதுதான் இங்கிலாந்து. அங்கிருந்து தான் இன்று உலகத்தில் எல்லோரும் அவர்களுக்கென்று ஒரு தனி மொழி, தாய்மொழி இருந்தாலும் இது ஒற்றருக்கு மற்றவருக்கு பேசக்கூடிய ஒரு மொழியாக இருப்பது இந்த ஆங்கிலம்தான். தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்கிறார்கள். மூன்றாவது மொழி ஒன்று தேவையா என்றால் அது அவர்களுக்கு தேவை பொறுத்தது தான். இப்போ தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மும்பைக்கு சென்றால் அங்கே மராத்தியை கற்றுக்கொண்டு பேசுகிறார்கள். வட மாநிலங்களுக்கு சென்றால் அவர்கள் பேசக்கூடிய ஹிந்தி மொழியை பேசுகிறார்கள். இப்படி தான் தேவைக்கு ஏற்பட்டது தான் மொழி. இது என்னது சிறந்தது, ஒன்றுது சிறந்தது என்பதெல்லாம் அவர்களுடைய கருத்து தான். ஆனால் அவையெல்லாம் உண்மை அல்ல. எனவே மொழி என்பது பிறருக்கு பேசுவதற்கும் தெரிவிப்பதற்கும் தான். பேச்சு வழக்கில் உள்ள மொழிகள் தான் மிக மிக அதிகம். பேசப்படாத மொழிகள் அழிந்து விட்டன, அழிந்து போய்விடும். ஆனால் என்று எப்பொழுது தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி, இன்றளவும் இருக்கிறது என்றால் அது எத்தனை வருடங்கள்? 20,000 வருடங்கள் சொல்லலாம். சங்க காலம் என்பது 15,000 வருடம். நான் சொல்வது அதற்கும் அப்பால். இப்பொழுது ஒருவர் சொன்னார் 70,000 வருடங்களாக தமிழ் பேசப்படுகிறது என்று. வேறொருவர் 50,000 என்று சொன்னார்கள். ஆனால் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது மொழி, தமிழ் மொழி. தமிழர்களாக நாம் அதை பாராட்டுவோம், தமிழில் எழுதுவோம், தமிழில் பேசுவோம், எல்லோருக்கும் அதை தெரிவிப்போம். ஆங்கிலம் கலப்பது தவறில்லை, ஏன்னால் புரிதலுக்காகத்தான். அதனால்தான் சொல்கிறேன், எத்தனையோ மொழிகள் தோன்றி அழிந்தாலும் தமிழ் மொழி இன்றளவும் அது தொன்மையாக இருக்கிறது, பரவலாக பேசப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு வருபவர்கள் எளிதாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், பேசுகிறார்கள். அதுபோலவே தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்கிறார்கள், பேசுகிறார்கள். எனக்கு இந்த ஆங்கிலம் தெரிந்ததால் நான் உலகத்தில் 20 நாடுகளை சுற்றி வந்துள்ளேன். அங்கே தமிழ் தெரியாது, பேசுபவர்கள் இல்லை. ஆனால் ஆங்கிலம் எனக்கு உதவியது. அதனால்தான் இருமொழிக் கொள்கை தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் ஒரே ஒரு மொழிதான், அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, தாய்மொழி மட்டுமே தெரியும். இப்படித்தான் இந்த இந்தியாவில் இருக்கிறது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மொழி நமது கலாச்சாரம், நமது பண்பாடு,
என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.